சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மதுரையில் இருந்து அவர்களை பற்றி தெரியும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு லட்சுமி சொன்னது போல தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் கற்களை ஒழித்து இயங்கி சென்றிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் கற்புடைய வசனத்தை விதைப்பதற்காக வருகின்றேன். அறுவடை செய்பவர் இறைவன். நாம் இந்த நாளிலே எடுக்கக்கூடிய செய்தியானது நம்முடைய மரண நாள் பரியந்தம் அது மனதிலே இருக்கக்கூடியதாக அமைய வேண்டும். ஒரு காதிலே கேட்டு ஒரு காதிலே விட்டு செல்வதாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த நாளிலே பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் வாசிக்க. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் ஏன் மாம்சத்துக்குரிய சிந்தையிலேயே இருக்கிறார்கள் என்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், அதாவது தன்னுடைய மாம்சத்துக்குரியவர்களை என்ன செய்வாங்கன்னா திருமணம் செய்து தன்னுடைய குழந்தைகளை பற்றி, தன்னுடைய கணவனை பற்றி, தன்னுடைய உற்றார் உறவினர்களை பற்றி இப்படியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரிய விஷயத்திலே கர்த்தரை பற்றி அவர்கள் அதிகமாக சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமானதா இல்ல ஆவியின் சிந்தை தேவனுக்கு பிரியமானதா? நீங்களே சொல்லுங்க.
முடியும். இதை இந்த அதிகாரத்திலே நாம் அதிகமான வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அதே இல்லையே 6ஆம் வசனம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தையின்படி நடந்தால் நாம் மரணத்துக்கு ஏதுவான அந்த வழிவாசலுக்கு தான் நம்ம சென்று கொண்டே இருப்போம். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாங்கலாம், என்னுடைய மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம், என்னுடைய குடும்பத்தாரை எப்படி உயர்த்தலாம், இத்தகையதான காரியங்களிலேயே இந்த மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையிலேயே இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை இருப்பவர்கள் தன்னுடைய பிள்ளை பற்றி சிந்திப்பாங்க, சிந்திக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய விஷயத்திலே தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்தியா முழுவதுமாக 10th +1 +2 செமஸ்டர் காலேஜ் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, சின்ன பிள்ளைகளுக்கும் முடிஞ்சிருச்சு. அதிகமாக பெற்றோர் இந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உழைத்தார்களா அல்லது ஆவிக்குரிய விஷயத்திலே பெற்றோர்கள் உழைத்தார்களா? நீங்களே சொல்லுங்க. எந்த காரியத்துல அதிகமான பங்கெடுத்தாங்க? பிள்ளைய காரியத்துல மட்டும் சொல்லுங்க. படிப்பின் காரியத்துக்கு மாத்திரம் தான். எப்ப பார்த்தாலும் பிள்ளைய படி 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 படி. அதுலயும் 10th படிக்கிற பிள்ளைகள், +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த 10th படிச்ச நல்ல ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கணும். அதற்குரிய குறைந்தது 450க்கு மேல வரணும். அது மாதிரி +2 பிள்ளைகளா 550க்கு மேல வரணும். இதை எதிர்பார்க்கிறார்கள். டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும், அவன் நல்ல உயர்ந்த இடத்துல அதே நல்ல காலேஜ்ல சேர்க்கணும். இவ்வளவு மார்க்குக்கு மேல போனதான் அதுல சேர்க்க முடியும். இப்படியே பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, சரீரத்திற்குரிய அந்த வளர்ச்சியில மாத்திரம்தான் ஈடுபடுத்துறாங்க. யாராவது நீ 10th முடிச்ச உடனே உன்னை பக்கத்துல காலேஜ்ல சேர்க்க போறேன், பைபிள் காலேஜ்ல, கொச்சின் சபையில சேர்க்க போறேன், இல்ல மதுரையில் உள்ள காலேஜ்ல சேர்க்க போறேன், இப்படி யாராவது பிள்ளைகிட்ட சொல்லி இங்க இருக்கிறவங்க யாராவது வளர்த்துட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயத்துல தான் நம்ம வளர்க்கணும். ஏன் கர்த்தரை அண்டி போனோம்னா கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்க மாட்டாரா? பின்னாடி வாழ்வளிக்க மாட்டாரா? ஏன் இந்த அவிசுவாசம்? சிந்தை அந்த பக்கம் தான் போகும். தமிழ்லயே ஸ்பீடா போய் பழக்கம் சரியா? பாப்பா பக்கத்துல இருக்குதேன்னு நினைச்சாதான் ஐயோ நம்ம விடணும்னு தோணுது. மன்னிச்சுக்கீங்க. சரி, அப்போ நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயத்துல வளர்க்கறது தான் பரலோகத்தினுடைய பொக்கிஷம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆತ್ಮನ ವಿಷಯದಲ್ಲಿ ಬೆಳೆಸುವಂತಂದ್ರೆ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಹುಮಾನ.
1 2 3 4 5 6 7 நீங்களே நிதானிச்சு பாருங்க. படிச்சா வேலைக்கு போகணும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகணும்னு யாருக்காவது வாஞ்சை இருக்கா? சொல்லுங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅದೇ ಕರ್ತನ ಕೆಲಸಕ್ಕೆ ಯಾರಾದ್ರೂ ಹೋಗ್ಬೇಕಂತ ನಿಮ್ಗೆ ಆಸೆ ಇದೆಯಾ? அப்ப இந்த பூமியில நம்ம எதற்காக வாழ்றோம்? சந்ததி சந்ததியா நல்ல கல்விமான்களாக வரணும், ஐஸ்வர்யவான்களாக வரணும், எல்லாருக்கும் முன்னாடி நல்ல ஒரு மதிக்கத்தக்க பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி அந்த விருப்பத்துல தான் நம்ம என்ன செய்யற பிள்ளைகளை வளர்க்கிறோம். ನಾವು ಮಕ್ಕಳವರೆಗೂ ನಾವು ಅಂದ್ರೆ ಓದಿಸೋದು ಅವ್ರು ಏನೇನು ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವ್ರು ಏನು ಆಗ್ಬೇಕು ಮುಂದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ மாம்ச சிந்தையில நம்ம பிள்ளைகளை வளர்த்தோமையானால் அது அழிவின் பாதைன்னு சொல்ல முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, பவுல் சொல்லியிருக்காரு, மாம்ச சிந்தை மரணம். ನಾವು ಓದಿಕೊಂಡಂತೆ ಶರೀರದ ಭಾವಗಳ ಮನಸ್ಸಿರುವುದು ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. ஆவிக்குரியவைகளை சிந்தித்தால் அவங்க எப்படி வாழ்வாங்களா? ஆராதனை ஜீவனும் சமாதானமுமா. ನಾವು ಆತ್ಮನ ವಿಷಯವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ தேவனுக்கு விரோதமான பகை. ಯಾಕೆಂದರೆ ಶರೀರ ಭಾವಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ದೇವರಿಗೆ ಶತ್ರುತ್ವವು. தேவனுக்கு விரோதமான பகை. இப்ப மாம்ச சிந்தை நம்மகிட்ட குடி இருக்கலாமா, குடி இருக்க வேண்டாமா? ಶರೀರ ಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದಾ ಬೇಡವಾ? இப்ப நீங்க நினைக்கலாம், அதுக்காக பிள்ளைய படிக்க வைக்க வேண்டாம், சம்பாதிக்க அனுப்பி வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாராவது உண்ணவும் கொடுக்கவும் நமக்கு வேணும். ಯಾರಾದ್ರೂ ಇನ್ನು ಮೇಲೆ ನಾವು ಓದಿಸೋದು ಬೇಡ, ಮಕ್ಕಳನ್ನ ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಮ್ಗೆ ಕುಡಿಯಲಿಕ್ಕೂ ಉಣ್ಲಿಕ್ಕೂ ನಮ್ಗೆ ಬೇಕು ಓದು. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பூலோகத்திலயா பரலோகத்திலயா? ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನವು ಭೂಲೋಕದಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲ? பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನವು ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ಭೂ ಸಂಬಂಧಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಬೇಡಿ, ಪರಲೋಕ ಸಂಬಂಧಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಿ. அப்போ பூலோகத்தில் உள்ளவைகள் இந்த பூலோகத்துக்கு அடுத்தவைகளை தான் சிந்திப்பாங்க. ಭೂಲೋಕದವರು ಭೂಲೋಕದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பரலோகத்துக்கு செல்கிறவர்கள் பரலோகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಪರಲೋಕದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது ஊழியத்துக்கு போற பிள்ளைங்க யாராவது சோத்துக்கு இல்ல, யாராவது அப்படி கஷ்டப்பட்டிருக்காங்களா? பார்த்திருக்கீங்களா? யாரையாவது இங்க ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கேட்குறீங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னை ஆண்டவர் அப்படி என்னைய கீழான இடத்துல வச்சிருக்கிறாரா? ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இல்லை. Praise the Lord. ஆண்டவர் அவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ಕುಟುಂಬಗಳು ಅನ್ನ ಇಲ್ಲದವರಾಗಿ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಯಾವತ್ತೂ ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. 8ஆம் வசனம், தேவனுக்குட்பட்டவர்கள், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமான பகைன்னு பார்த்தோம். 8ஆம் வசனத்துல பாருங்க, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். முடிஞ்சிச்சு. ಶರೀರ ಭಾವದವರು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರಲಾರರು. தேவனுக்கு பிரியமாயிருப்பவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை செய்ய மாட்டாங்க. மாம்சத்தின் கிரியைகளை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய மாட்டாங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லு. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವವರು ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿರುವಂತವರು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப நீங்க எல்லாரும் மாம்சத்துக்குட்பட்ட பிள்ளைகளாக இருக்கணுமா, இல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கணுமா? ரெண்டுல ஒண்ணுதான் தேர்வு, ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா, இல்ல நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா? ನಾವು ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮಕ್ಕಳ ಇಲ್ಲ ದೇವರಾತ್ಮನಿಗೆ
இப்படி வாழ்ந்த 2 குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். ಈ ದಿನ ನಾವು ಯೋಚನೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. மாம்சத்தின்படி நடந்த ஒரு மனிதனுடைய குடும்பம், ಶರೀರವನ್ನು ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು, தேவனுடைய சிந்தையிலே வளர்ந்த ஆவிக்குரிய சிந்தையிலே வளர்ந்த ஒரு குடும்பம். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಬೆಳೆದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. இந்த 2 குடும்பங்கள் யாரை பற்றின்னு யாருக்காவது தெளிவிருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்தின் அடிப்படையில ಈ 2 ಕುಟುಂಬಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತೀರಾ? சரி, யோனா, நான் கேட்ட செய்திக்கிறேன். நீங்க யோனா சொன்னீங்கன்னா அப்புறம் மாம்சத்துக்குரியதுல யாருன்னு கேட்பான். அவன் தான் யோனா. ஆவிக்குரியதுல யாருன்னு கேட்டா நான் எடுத்த செய்தியிலிருந்து நம்ம சொல்றேன். சரி, ஆவியின் சிந்தையின்படி நடந்த மனிதன் ஆபிரகாம். ಶರೀರವನ್ನು ಕುರಿತಾದಂತ ಮನುಷ್ಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಬ್ರಹಾಮನು. மாம்ச சிந்தையின்படி நடந்த ஒரு மனிதன் லோத்து. ಶರೀರವನ್ನು ಕುರಿತಾದಂತ ಮನುಷ್ಯನು ಲೋಟನು. லோத்து யாருன்னு தெரியுமா? ஆபிரகாமும் லோத்தும் யாரு? 2 பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யாரு? அண்ணன் தம்பியா? இல்லையே. மிரியாம் ஆரோன் அவங்க 3 பேர் தான் அண்ணன் தம்பி. இந்த லோத்து யாரு? ஆரோனுடைய மகன், அண்ணன் பையன். அதான் மகன் வேணும். லோத்து யாரு? அண்ணனுடைய மகன். ஆரோன் சின்ன வயதிலேயே இறந்து போறாரு. அதனால இந்த லோத்து யாரை பற்றி கொண்டான்? யாரை பற்றி கொண்டான்? ஆபிரகாமை பற்றி கொண்டான். அந்த ஆபிரகாம் போயிட்டே இருப்பேன் எக்ஸ்பிரஸ். ಲೋಟನು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಕಂಡುಕೊಂಡನಂದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. அந்த ஆபிரகாமோட இந்த லோத்து வந்ததுனால லோத்து ஒரு நீதிமான் என்று பெயர் பெறார். ಲೋಟನು ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ ಬಂದ ಕಾರಣ ಆತನು ನೀತಿವಂತನಾದನೆಂಬುದಾಗಿ. லோத்தை பற்றி பார்ப்போமையானால் இந்த வேதத்திலேயே 3 இடங்களில் மட்டும்தான் வருகிறது. ಲೋಟನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 3 ಕಡೆ 3 ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೋಡ್ತೇವೆ ನಾವು. ஆனால் இந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கணுமேயானால் இந்த ஆதியாகமத்தில் இருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருது. ನಾವು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ನೋಡಬಹುದು ಅಬ್ರಹಾಮನನ್ನ. ஆபிரகாம் சந்ததி என்று நமக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? ஆபிரகாமின் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிக்கிற எல்லாருமே யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ನಾವೆಲ್ಲರೂ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನದವರು ಎಂಬುದಾಗಿ. இந்த பிள்ளைக்கு சுத்தமா புரியாத இந்த தெலுங்கு தமிழ் ಯಾರಿಗೆ புரியாத ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. புரியுமாடா? புரியல. சரி, அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று நமக்கு ஒரு பெயர் உண்டு. ನಮಗೆ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏன்னா விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೂಲ ಪುರುಷನು ಅಬ್ರಹಾಮನ ಎಂಬುದಾಗಿ. அவருடைய சந்ததியாக வருகிற நாமம் யார்? ஆபிரகாமின் பிள்ளை. ಆ ಸಂತತಿಯಿಂದ ಬಂದಂತ ನಾವು ಸಹ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನದವರು. இப்ப முடிவான ஒரு இதுக்கு வருவோம். ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಬರೋಣ. இப்ப ஆபிரகாமின் சந்ததியில வரணுமா இல்ல வேதத்தின் அடிப்படையில 3 இடங்கள்ல வந்த லோத்தின் அதிகாரத்துக்கு கீழே வரணுமா? ನಾವು ಈಗ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನದ ಕೆಳಗೆ ಬರೋಣ, ಇಲ್ಲ 3 ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಲೋಟನ ಸಂತಾನದ ಕಡೆಗೆ ಬರೋಣ. சொல்லுங்க. ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம வரணும். ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನದವರಾಗೆ ಬರೋಣ. சரி, நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1-5. ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1-5. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும்
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்துகள் எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆமென். பாருங்க இதுல வசனத்துல ಯೆಹೋವನು ಅಬ್ರಾಮನಿಗೆ, ನೀನು ಸ್ವದೇಶವನ್ನು ಬಂಧು ಬಳಗವನ್ನು ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತರುವೆನು. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗುವಿ. ನಿನ್ನನ್ನು ಹರಸುವವರನ್ನು ಹರಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ಶಪಿಸುವೆನು. ನಿನ್ನ ಮೂಲಕ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಹೊರಟು ಹೋದನು. ಲೋಟನು ಸಂಗಡ ಹೋದನು. ಅಬ್ರಹಾಮನು ಕಾರಾನ್ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟಾಗ 85 ವರ್ಷದವನಾಗಿದ್ದನು. ಅವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು, ತನ್ನ ತಮ್ಮನ ಮಗನಾದ ಲೋಟನನ್ನು, ಲೋಟನು ಕಾರಾನಿನಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿದ ಎಲ್ಲಾ ಸೊತ್ತನ್ನು, ದಾಸದಾಸಿಯರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದನು. ஒரு உடன்படிக்கை செய்யறதே நம்ம பார்த்தோம். தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் வாசிக்க போக டைம் இல்ல. ದೇವರು ಒಂದು ಅಬ್ರಾಮನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. என்ன சொல்ல? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இரண்டாம் வசனம். ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನು, ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತರುವೆನು ಅಂತಾಗಿ. மூணாம் வசனத்துல பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். யார் யார் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಮೂರನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನೀತಿಯಾಗುವಿ, ನಿನ್ನನ್ನು ಅರಸುವವರನ್ನು ಅರಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ಶಪಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳುವಂತಾಗಿದ್ದಾನೆ. உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன். அப்ப ஆபிரகாமோட தேவன் எவ்வளவு ஒரு பாசமா நடத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன். அப்ப எந்த அளவுக்கு ஆபிரகாமோடு தேவன் ஒன்றாய் இருக்கிறார். ಅಬ್ರಾಮನೊಂದಿಗೆ ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ಶಪಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஐந்தாம் வசனத்துக்கு போயிடுவோம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன்னுடைய குமாரனாகிய அன்னைமரியை குமாரனை தத்தெடுத்துக்கிட்டார். குமாரன் என்ன? ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்துச்சா? அப்போது இல்லை. என்ன செய்யறாரு? தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் என்ன செய்யறார்? கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ಅವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು, அஞ்சாம் வசனம். ಐದನೇ ವಚನ, ಅವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು ತನ್ನ ತಮ್ಮನ ಮಗನಾದ ಲೋಟನನ್ನು, ಲೋಟನು ಕಾರಾನಿನಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿದ ಎಲ್ಲ ಸೊತ್ತನ್ನು, ದಾಸದಾಸಿಯರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದನು. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? இப்போ சேர்ந்து தாங்கள் சம்பாதித்த ஆடு மாடு எல்லாம் இந்த ஆபிரகாம், சாராய் எல்லாரும், இந்த லோத்து எல்லாரும் தன்னுடைய பணிவிடைக்காரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಹೆಂಡತಿ ಲೋಟನು ದನ ಕುರಿಗಳು ಮತ್ತು ದಾಸದಾಸಿಯರನ್ನು ಹೊರಟುಕೊಂಡು
கொஞ்சம். ಅದೇ ದೇಶದಲ್ಲಿ ಘೋರ ಕ್ಷಾಮವಿದ್ದುದರಿಂದ ಈಗ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ನೋಡುವಾಗ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அங்க போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த தொழிலை தவிர்த்த வேற எபிரேயர்களுக்கு வேற தொழில் தெரியாது. ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದನ ಕುರಿಗಳು ಮೇಯಿಸುವುದು ಬಿಟ್ಟರೆ ಇಬ್ಬರಿಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಾರೆ. அப்ப அந்த ஊர்ல லோத்து ஆபிரகாம் எல்லாரும் சேர்த்து ஒருமித்து நிறைய ஆடு மாடுகளை மேய்த்து நிறைய சம்பத்து அதிகமாயிருச்சு. ಈಗ ಲೋಟನು ಅಬ್ರಹಾಮನು ಅಲ್ಲಿ ಅದೇ ಕೆಲಸ ಮಾಡಿ ತನ್ನ ಸಂಪತ್ತನ್ನು ಅಂದ್ರೆ ಆಸ್ತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟರೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த ரெண்டு மேய்ப்பர்களிடையே சண்டை உண்டாயிடுச்சு, ಈಗ வாக்குவாதம். ಇಬ್ಬರು ಕುರುಬರಿಗೂ ಜಗಳ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ லோத்து சொல்றார், உன்னுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, நம்ம தனித்தனியா பிரிஞ்சிடலாமான்னு லோத்து முதலாவதாக கேட்கிற ஆபிரகாம்கிட்ட. ಲೋಟನ್ ಬಂದು ಅಬ್ರಾಹ್ಮನ ಹತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ದನ ಕಾಯುವವರಿಗೂ ನನ್ನ ದನ ಕಾಯುವವರಿಗೂ ಜಗಳ ಉಂಟಾಗುತ್ತಿದೆ, ನಾವಿಬ್ರು ಬೇರೆ ಆಗೋಣ ಎಂಬುದಾಗಿ. அவ்வளவு நாட்களாக ஒன்றாய் இருந்த குடும்பம் ಅಷ್ಟು ಕಾಲ ಒಟ್ಟಾಗಿದ್ದಂತ ಕುಟುಂಬ இப்போது பிரிய ஆரம்பிக்குது. ಈಗ ಬೇರೆ ಆಗಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಆಗ್ತಿದೆ. எதனால? ಅದಕ್ಕಾಗಿ ஐஸ்வர்ய சம்பத்து கூடிடுச்சு. ಸಂಪತ್ತು ಐಶ್ವರ್ಯ ಜಾಸ್ತಿ ಆಗೋಯ್ತು. அதனால ஆபிரகாம் சொல்றாரு லோத்துக்கிட்ட, நீ எவ்வளவு தூரம் உனக்கு எந்த பகுதி வேணுமோ, நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன், நீ தெற்கு போனா நான் வடக்கு போறேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வேணாம், சண்டை வேண்டாம்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய மகனாக யார் காணப்படுறா? ஆபிரகாம். ಈಗ ಅಬ್ರಹಾಮ ಹೇಳುವಂಥದ್ದು, ನೀನು ಪೂರ್ವಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ನೀನು ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹೋಗ್ತೇನೆ, ನಾವಿಬ್ಬರಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಆತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. உடனே லோத்து வேண்டாம் சித்தப்பா, நம்ம இவ்வளவு நாள் ஒண்ணா இருந்துட்டோம், நான் என்னுடைய மேய்ப்பர்களை சண்டை போட்டு அமைதியா இருக்க சொல்றேன், நீங்க அமைதியா உங்களுடைய மேய்ப்பர்களை சொல்லுங்க. லோத்து சொன்னாரா? சொல்லல. ಈಗ ಲೋಟನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನ ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ, ಚಿಕ್ಕಪ್ಪ ಬೇಡ, ಎಲ್ಲೂ ಹೋಗೋದು ಬೇಡ, ನಾನು ನನ್ನ ಕುರುಬರಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀನು ನಿನ್ನ ಕುರುಬರಿಗೆ ಹೇಳು, ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಇರುತ್ತೇವೆ, ಇರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನ ಲೋಟನು. இப்ப மாம்சத்துக்குரிய மகன் யாருன்னு தெரியுதா? ஆவிக்குரிய மகன் யாருன்னு தெரியுதா? தெரியுதா? மாம்சத்துக்குரிய மகன் யாரு? லோத்து. ஆவிக்குரிய மகன் யாரு? ஆபிரகாம். ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ಯಾ ಆತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ಯಾರು, ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ? அந்த லோத்து போன உடனே அவன் யோர்தானின் சமபூமியை தெரிஞ்சுட்டான். அருமையான சமபூமி, நல்ல நீரோட்டம். யோர்தான் நதியில தண்ணி குறையுமா? தண்ணி குறையுமா? எந்த மாசம்னாலும் ஒரு 3 மாசம் தண்ணி குறையுமா? எப்பொழுதும் அங்க தண்ணி என்ன செய்யும்? வாஞ்சிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த பகுதியை இந்த லோத்து தேர்ந்தெடுத்துட்டான். ಈಗ ಲೋಟನು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. ಅದು ಒಂದು ವಿಸ್ತಾರವಾದ ಸ್ಥಳ, ಯಾವಾಗಲೂ ನೀರು ಹರಿಯುವಂತಹ ಸ್ಥಳ. அப்படி பகுதியை லோத்து தேர்ந்தெடுத்து ரொம்ப வசதியா வீடு கட்டி குடியிருந்தான்னு சொல்லி பார்க்கணும். லோத்து ಅಂತಹ ಸ್ಥಳವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ವಾಸವಾಗಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் இந்த ஆபிரகாம் எந்த இடத்திலையுமே வீடு கட்டியிருந்ததாக நம்ம பார்க்கவே முடியாது. ಅಬ್ರಹಾಮನು ನಾವು ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಆತನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. வெறும் கூடார வாசல், கூடாரத்தை போட்டு அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಆತನು ಗುಡಾರವಾಸಿ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ಆತನು ಗುಡಾರವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದ. அப்போ மாம்சத்துக்குரியவன் என்ன செய்யலாம்? வீடு வேணும், வாசல் வேணும், வீட்டுக்கு மேல வீடு கட்டணும், அந்த சிந்தை தான் மாம்சத்துக்குரியவன். ಶರೀರವನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಮನೆ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, ಆಸ್ತಿ ಸಂಪತ್ತು ಸಂಪಾದನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಲೋಟನು. ஆனால் ஆபிரகாம் கூடார வாசலை
அங்கதான் தங்கி இருந்தார். அந்த 2 பேரும் பிரிஞ்சு போன உடனே முதலாவதாக ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துறத பார்க்க. ಅಬ್ರಹಾಮನು ಇಬ್ಬರು ಬೇರೆ ಆದ್ಮೇಲೆ ಆತನು ಯಾವಾಗಲೂ ಗುಡಾರ ವಾಸಿಯಾಗಿದ್ದನು. ಆತನು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಅಬ್ರಹಾಮನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲಿ ಗುಡಾರ ಹಾಕಿದರು ಆತನು ಯಜ್ಞವನ್ನು ಕಟ್ಟುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಅಬ್ರಹಾಮನು. இந்த பலி செலுத்துறதுல ஆபிரகாம் ரொம்ப முன்னோடியா இருந்ததுனாலே தன்னுடைய மகனையே நீ பலி செலுத்துவியா, எனக்காக நீ பலி செலுத்துவியான்னு சோதிக்கிற. ಮೊದಲಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಅದೇ ಗುಡಾರ ಹಾಕುವಂಥದ್ದು, ಮತ್ತೆ ಎರಡನೇದಾಗಿ ಯಜ್ಞವೇದಿ ಕಟ್ಟುವಂಥದ್ದು. ಆ ಯಜ್ಞವೇದಿ ಕಟ್ಟುವಂಥದ್ದು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ವಾಡಿಕೆ ಆಯಿತು. ಅದರಿಂದಲೇ ತನ್ನ ಮಗನಾದ ಇಸಾಕನನ್ನು ಯಜ್ಞ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅದನ್ನು ಹಿಂತೆಗೆಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்கை பலி செலுத்த தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಇಸಾಕನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನನಗೆ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ஆபிரகாம் பயந்தாரா? தன்னுடைய மகனை பலி செலுத்த பயந்தாரா? இருக்குது என்ன பிள்ளை, ஒரே பிள்ளை. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மனைவிக்கு கூட அதை சொல்லல. விடியும் பொழுது விடியும் என்ன செய்யறாரு? தன்னுடைய 2 வேலைக்காரங்களோட கழுதையில அந்த கட்டைகளை ஏற்றிக்கொண்டு எங்க போனாரு? மோரியா, தனக்கு குறிக்கப்பட்ட அந்த மோரியா மலைக்கு போயிட்டார். ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮಗನನ್ನು ದೇವರು ಕೇಳಿದಾಗ ಹಿಂದೆಗೆಯಲಿಲ್ಲ. ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳಿಗೂ ಸಹ ಹೇಳಲಿಲ್ಲ. ದಾಸರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋದನೆಂಬುದಾಗಿದೆ, ಬಲಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೋದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனாலும் கூட தேவன் அந்த ஒரே பேரான சுதனை, ஏக சுதன், ஒரே ஒரு மகன் பலி செலுத்த கர்த்தருக்கு மனசு. ಅಬ್ರಹಾಮನಿಗಿದ್ದಂತ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಇಸಾಕನನ್ನು ಬಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டார் மீது நீ உன் கையை போடாதே. ಅಬ್ರಹಾಮನೇ ನಿಲ್ಲಿಸಿ ನಿನ್ನ ಮಗನಾದ ಇಸಾಕನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತರುವುದನ್ನು. பின்னால என்ன இருந்துச்சு பலி செலுத்துறதுக்கு? ஒரு ஆடு முள்ளுகளுக்குள்ள என்னத பார்த்தார். ಮುಳ್ಳಿನ ಹೊದೆಯಲ್ಲಿ ಒಂದು ಟಗರು ಇತ್ತು ಎದುರುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ವಚನದಲ್ಲಿ. அந்த ஆட்டை பலி செலுத்துறதாக பார்த்தோம். அப்ப ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெறுமனே விட்டுருவாரு. ನಾವು ಕರ್ತನ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಬರುವಾಗ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬರಿ ಕೈಯಿಂದ ಕಳಿಸ್ತಾನ, ಬಿಟ್ಬಿಡ್ತಾನ? ஒருபோது விட மாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு? உயர்த்தி உயர்த்தி காண்பிப்பார். ಆತನು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಆತನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತರಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனா லோத்து அவன் தன்னுடைய செல்வாக்கை கூட்டிக் கொண்டு அந்த சோதம் குமாரா பட்டணத்துக்கு முன்னாடிதான் அவன் வீடு கட்டினதுனால அந்த சோதம் குமாரா மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த லோத்தின் மீது ஒரு பகையை உண்டாக்குறாங்க. பகை வருது. ಲೋಟನನ್ನು ನೋಡುವಾಗ ತನ್ನ ಸಂಪಾದನೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡು ಆ ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರೆಲ್ಲರೂ ಆತನನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡಿದರು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த சோதம் குமாரா பட்டணத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு, லோத்துக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தெரியும்ல, 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் சோதம் குமாரங்களையும் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. ಲೋಟನಿಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ದರು. ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಗಂಡನ್ನು ನೋಡಿದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನು ಏನ್ ಮಾಡಿದನು? தன்னுடைய வேலைக்காரனான அந்த எலியாசாரை அனுப்பி, நீ இங்கெல்லாம் பெண் பிள்ளை வேண்டாம், என்னுடைய இடத்திற்கு போ, நீ அங்கு இருந்து போய் என்னுடைய ஈசாக்கு ஒரு பெண்ணை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡುವಾಗ ಇಸಾಕನಿಗೆ ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಹೆಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಆ ದಾಸನನ್ನು ಕಳಿಸುವಂತದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ ஐஸ்வர்யம் கூட கூட கண்களின் மயக்கம், அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை,
அந்த லோத்துக்குள்ளாக எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். ಲೋಟನಿಗೆ ತನ್ನ ಐಶ್ವರ್ಯವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಕಣ್ಣಿನ ಶರೀರದ ಆಸೆ ಹೆಚ್ಚಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் ஆபிரகாமை லோத்தை விட ஆசீர்வதித்திருந்தாலும் கூட ஆபிரகாம் அந்த பட்டணத்திலே தன் பிள்ளைக்கு பெண் கொள்ளாதபடிக்கு எங்க போய் சொல்றாரு, ஒரு தேசத்துக்கு தன்னுடைய இனத்தாரிடத்துக்கு போய் பெண் கொண்டு சொல்றாரு. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಎಷ್ಟೇ ಆಸ್ತಿವಂತನಾಗಿದ್ದರೂ ಎಷ್ಟೇ ಆಸ್ತಿ ಇದ್ದರೂ ಆತನು ಅಲ್ಲೇ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡದೆ ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ನನ್ನ ದೇಶಕ್ಕೆ ನನ್ನ ಜನಾಂಗದವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೆಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಆ ದಾಸನಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. நம்ம பார்க்கிறோம் இந்த காரியத்தை சில பெண் பார்க்கும் மண்டலத்துல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, என் இனத்துல மட்டும்தான் நான் பெண் எடுப்பேன், என் இனத்துல மட்டும்தான் நான் மருமகனை தேடுவேன், வேறு ஜாதி தாண்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு குறுக்கு புத்தி இந்த இடத்துல இருந்து எடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದಾದ್ರೆ ಅದೇ ಸ್ವದೇಶದಿಂದ ಮಾತ್ರ ನಾನು ಹೆಣ್ಣನ್ನು ತರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರಲ್ಲಿ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ಪಾಠವಾಗಿದೆ. இது தவறுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ಇದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 1 அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்நிய நிமித்தோடு நீ பெண் கொள்ளாத, வேலையாளுக்கும் விசுவாசிக்கும் இசைப்பது எடுத்து வாசித்துங்க. 1 அதிகாரம் அது மட்டும் வாசித்துங்க. 1 ಕೊರಿಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 2 ಕೊರಿಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 2 Corinthians 6 அதிகாரம் 14 இருக்கு. ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಇನ್ನಿಲಾಡಕ್ಕಾಗಬೇಡಿ. ಧರ್ಮಕ್ಕೂ ಅಧರ್ಮಕ್ಕೂ ಜೊತೆಯನ್ನು ಒಡೆಯುವುದು ಅಕ್ಕಲೆಯು ಐಕ್ಯವೇನು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಅದನ್ನು ನೋಡಿ. அந்நிய நிமித்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. என்ன செய்யக்கூடாது? அந்நிய நிமித்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இந்த வசனங்களை நம்ம என்ன பார்த்தோம்? ನೀವು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಈಜಲಾಗಬೇಡಿರಿ. ಧರ್ಮಕ್ಕೂ ಅಧರ್ಮಕ್ಕೂ ಜೊತೆಯೇನು? ಬೆಳಕಿಗೂ ಕತ್ತಲೆಗೂ ಐಕ್ಯವೇನು? ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಸೈತಾನನಿಗೂ ಒಡನಾಟವೇನು? ನಂಬುವವನಿಗೂ ನಂಬದೇ ಇರುವವನಿಗೂ ಪಾಲುಗಾರಿಕೆ ಏನು? ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೂ ವಿಗ್ರಹಗಳಿಗೂ ಒಪ್ಪಿಗೆ ಏನು? ನಾವು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಮಂದಿರವಾದ
அந்த சோதோம் குமாராவில் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு. ನಾವು ಲೋಟನನ್ನು ನೋಡುವಾಗ ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವಂತಹ ಗಂಡುಗಳನ್ನೇ ಮದುವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಿಶ್ಚಯನು ಮುಂದೆ ಹೋಯ್ತೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட போரிடுறதுக்கு வந்து எல்லாத்தையும் என்னோட அந்நிய நாட்டில இருந்து வந்துச்சு, நம்ம நாட்டுல வந்து இவ்வளவு ஐஸ்வர்யம் இவ்வளவு சம்பத்துகள் பெருகிட்டு போகுது, எல்லாத்தையும் வாரி வலிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவளுக்கு அவ்வளவு சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. ನಾವು ಅದೇ ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಬಂದು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಏನಿಷ್ಟು ಸಂಪತ್ತನ್ನು ಆಸ್ತಿಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಲೋಟನು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ನಾವು ಸೂರೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க மகனுடைய குடும்பத்துல சம்பத்தை எல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் வந்து ஆபிரகாம் சொல்றாரு. ಅಬ್ರಹಾಂ ಹತ್ರ ಒಬ್ಬ ದಾಸನು ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಮಗನ ಎಲ್ಲ ಸಂಪತ್ತನ್ನು ಯಾರೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. உடனே என்ன செய்யறாரு ஆபிரகாம், 318 பேரை தன்னோடு உடனே 318 ஆண்களை படை வீரர்கள் மாதிரி அவருக்கு இருக்கிற மக்களை சேர்த்து கூட்டிட்டு போய், இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்வாரு, விண்ணப்பித்து சரிதா இந்த அவர்கள் கொண்டு போன அவ்வளவையும் திரும்பி போரிட்டு வெற்றி பெற்று அவ்வளவு சம்பத்தியும் கொண்டு வந்தார். ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ 318 ಮಂದಿ ಸೇವಕರನ್ನು ಅಂದರೆ ಮುಖ್ಯವಾದ ಸೇವಕರನ್ನು ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಜಗಳವಾಡಿ ಇರುವಂತಹ ಸಂಪತ್ತನ್ನೆಲ್ಲ ಮತ್ತೆ ವಾಪಸ್ ತೆಗೆದುಕೊಂಡು அப்ப தமிழ்க்கு ராஜா எங்களையும் சிறப்பிச்சு போயிருக்கீங்களா, ஒரு நாட்டுல வெற்றிகள்னா அவங்க என்ன செய்யணும், அந்த நாடு முழுவே அவங்க சுதந்திரிக்கணும். ಅದೇ ಒಂದು ದೇಶವನ್ನು ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಗೆದ್ದಾಗ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲರನ್ನು ಅಂದ್ರೆ ಅರಸರನ್ನು ಸಹ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆனா இவர் என்ன செஞ்சார் தெரியுமா, உன்னுடைய சொத்து எனக்கு ஒரு பைசா படகு, என்னுடைய மகனையும் என் மகனுடைய சம்பத்துக்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், உன்னுடைய ஒரு பாதரட்சியின் பார்வோட நீ எனக்கு தர வேண்டாம், அதனால நான் வந்து ஐஸ்வர்யன் ஆனேன் என்று எனக்கு அந்த பேர் வேணாம்னு சொல்லிட்டேன். ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಅರಸನಿಗೆ, ನಿನ್ನಿಂದ ಒಂದು ಕೆಲಸ ಭಾರವನ್ನು ಸಹ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ ನಿನ್ನಿಂದ ನಾನು ಆಸ್ತಿವಂತನ ಆದೆನೆಂಬುದಾಗಿ ಆ ಹೆಸರು ಕೂಡ ನನಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படி தன்னுடைய அந்த அண்ணன் மகனை பாதுகாத்து அவ்வளவு சொத்தையும் வீட்டுக்கு அப்புறமா அந்த லோத்துக்கு தேவன் பேர்ல பற்றுதல் இல்லை. ಆತನ ಲೋಟನನ್ನು ಆತನ ಆಸ್ತಿಯನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬಂದರೂ ದೇವರ ಮೇಲೆ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆண்டவர் லோத்தின் மேல சோதோம் குமாரம் மேல ரொம்ப ஒரு நெருப்பு ஏற்பட்டது. ದೇವರಿಗೆ ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆಯೂ ಲೋಟನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. நான் அழிக்க போறேன், ನಾನು ಇದನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ சோதோம் குமாரவனை அழிக்க போறேன்னு சொல்றாரு. ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾನು ಅಳಿಸಿ ಬಿಡುವೆನು அதுக்குள்ள ಎಂಬುದಾಗಿ யார் இருக்கா, லோத் இருக்கா, அதுக்குள்ள யார் இருக்கா, லோத் இருக்கா. ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಲೋಟನ್ ಇದ್ದಾನೆ. ஐயோ என்னுடைய மகனுமா அழிய போறான், என்னுடைய மகனுடைய பிள்ளைகளுமா அழிய போறாங்க, மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாமே அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல வந்து ஆபிரகாம் நிற்கிறார். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು ಅಬ್ರಹಾಮನು ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. ಅಂದ್ರೆ ಆ ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಮ್ಮ ದೇವರು ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶನ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ನನ್ನ ತಮ್ಮನ ಮಕ್ಕಳು ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಮೊರೆ ಇಡಲಿಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சமூகத்துல வந்து நின்று நல்லா என்னுடைய உயிரை எடுக்க போனா நான் வந்து அழுதுறேன், என்னுடைய தாய் தப்பு, என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய அண்ணிய மையன் அப்படின்லாம் அழிச்சிருவேன்னு சொன்னா நம்ம போய் ஆண்டுட்டு போய் ரொம்ப அழுகுமா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அழுகுமா? ಈಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದೇ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಅವರ ಪ್ರಾಣವನ್ನು ಹೋಗುತ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಹೋಗಿ ಯಾರ ಬಳಿಯಾದ್ರೂ ಅಳುತ್ತೇವ? ಈ ಇರುವಂತಹ ವಾತಾವರಣಕ್ಕೆ நான் படிச்சா போதும், என் மனைவி பிள்ளை படிச்சுட்டா போதும்னு சொல்லி தானே இருப்போம். ನಾನು ಉಳಿದರೆ ಸಾಕು, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಉಳಿದರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் ஆபிரகாம் அப்படி இருக்க முடியும். ಅಬ್ರಹಾಮನಿಂದ
ಆತನಿಂದ ಆಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஐயா அந்த சோதம் தன்னுடைய அந்த மகனுடைய பாசத்துல தான் லோத்தின் மேல உள்ள பாசத்துல ದೇವರು ಅದೇ ಅಬ್ರಹಾಮನು ಲೋಟನ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವಂತದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ? 50 ಜನ ಇದ್ದರೆ ನೀನು ಸೊದೋಮನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೀಯಾ? அழிப்பீரோ? ಇಲ್ಲ, ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றார் நான் அழிக்க மாட்டேன். 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನಾನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. 50 ಜನ ಇದ್ದರೆ ನಾನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತ. அடுத்து கேட்கிறார் ஆபிரகாம் 45 பேர் இருந்தா அழிப்பீரோ? ಮತ್ತೆ ಅಬ್ರಹಾಮನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ 45 ಜನ ಇದ್ದರೆ ಅಳಿಸುತ್ತೀಯಾ? அழிக்க மாட்டேன். 45 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். 45 ಜನ ಇದ್ದರೂ ನಾನು ಸೊದೋಮ್ ಗೊಮೋರವನ್ನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. 40 பேர் இருந்தா அழிப்பீரோ? 40 ಜನ ಇದ್ದರೆ ಅಳಿಸುತ್ತೀಯಾ? ನಾಶ ಮಾಡುತ್ತೀಯಾ? அழிக்க மாட்டேன். ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நான் கெஞ்சி கேட்கிறேன், தூசியை போல கேட்கிறேன். 30 பேர் இருந்தா அழிப்பீங்களா? ನಾನು ಇನ್ನೂ ನಿನ್ನ ಹತ್ರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ, ಮಂಗಲಾಚಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. 30 ಜನ ಇದ್ದರೆ ಆ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೀಯ, ಸೊದೋಮ್ ಗೊಮೋರವನ್ನು? இல்ல அழிக்க மாட்டேன். ಇಲ್ಲ, ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. 20 பேர் இருந்தா அழிப்பீங்களா? 20 ಜನ ಇದ್ದರೆ ನಾಶ ಮಾಡುತ್ತೀಯಾ? அழிக்க மாட்டேன். ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. 10 பேர் இருந்தா அழிப்பீங்களா? 10 ಜನ ಇದ್ದರೆ ನಾಶ ಮಾಡುತ್ತೀಯಾ? 6 தடவை ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சார். ஆபிரகாம் தேவனிடத்துல போய் 6 முறை போய் கெஞ்சி கேட்டார். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ 6 ಸಲ ನಿಂತುಕೊಂಡನಂದ್ರೆ ಅದನ್ನ ತಮ್ಮನ ಲೋಟನ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்ப்பா. 10 ಜನ ಇದ್ದರೂ ನಾನು ಸೊದೋಮ್ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ, ನಾಶ அப்ப ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆபிரகாம் நினைக்கிறாரு, தேவன் நினைக்கிறார் ஆபிரகாம் மேல இந்த லோத்து 10 பேரை படைய அவன் மனம் மாத்தல, மனம் மாற வைக்கல. 10 பேரை கூட அவர் ஆதாயம் பண்ணலையா? ಅದೇ ದೇವರು ನೆನೆಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಲೋಟನು 10 ಜನರನ್ನಾದರೂ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಲಿಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸಲಿಲ್ಲ. ಆತನು ಹಾಗೆಯೇ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೆನೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க எத்தனை பேர் அழிவுக்குள்ள போகிற நரகத்துக்கு போயிருக்கிற எத்தனை ஆத்துமாக்களை நீங்க அழைச்சிருக்கீங்க? ನಾವೆಲ್ಲರೂ ನಾಶನಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಎಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನ ನಾವು ಗೆದ್ದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க கர்த்தருக்குள்ளாக? ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ಜನರನ್ನು ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. உங்களுக்கு ஒரு டெஸ்டுக்காக தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்ம என்ன செய்யணும்? ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕುವವರೆಗೂ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்மால முயன்ற அளவு அநேக ஆத்துமாக்களை ஒன்றே பொருளாக நம்ம செய்யணும். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ನಡೆಸಬೇಕು. 10 ஆத்மாக்கள் பட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சோதம் குமாரவ ஆண்டவரே அழிக்க பார்த்துட்டேன். 10 ಜನಾನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡಿದಾಗ ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾದರು. போய் என்ன செய்யறாரு? லோத்தையும் லோத்தினுடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கூப்பிட்ட உடனே வரல. ಲೋಟನನ್ನು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಹೋಗಿ ಕರೀಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅವರು ಕೂಡಲೇ ಬರಲಿಲ್ಲ. அந்த அழிக்க போற அந்த 2 தூதர்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டாரு லோத்து. ಅದೇ ಅಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋದಂತ ದೂತರನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು ಲೋಟನು. ஆனா இந்த ஆப்பிளை பார்த்துட்டாங்க. இந்த சோதம் குமாராவில இருந்தாங்க. அவங்க விபச்சாரம் தான் அவங்களுக்கு செய்யல, அவங்களுடைய தொழிலே விபச்சாரம் தான். அப்ப இந்த 2 ஆண் பிள்ளைகள் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்களே தூதர்கள், அவங்க ஆண்கள்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ಅದೇ ಅವರು
இத்தனை வருஷம் சேர்த்து அந்த ஐஸ்வர்யம் போச்சேன்னு சொல்லி திருப்பி பார்க்காதேன்னு சொன்ன அந்த கட்டளையை மீறி எங்க பார்த்தாங்க? இன்னைக்கு திரும்பி பார்த்தா ಲೋಟನ ಹೆಂಡತಿಯಾಗ ಹಿಂದತಿಗೆ ನೋಡಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋದರೂ ಸಹ ಆತನ ಸಂಪತ್ತು ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಸೊದೋಮ್ ಗೊಮೋರದಲ್ಲೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಆಕೆ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರೆಂಬುದಾಗಿ ನಾವು அதனால என்னத்தை அனுபவிச்சாங்க? லோத்தின் மனைவி ಅದರಿಂದ ಏನನ್ನು ಅನುಭವಿಸಿದರು? ஒப்புத்து நான் ಒಬ್ಬ ಸಂಭವ ಆದರು. இன்னவரையும் ಈಗಿನವರೆಗೂ ಇದೆ. எங்க சர்ச்சுக்கு வந்த ஒரு அம்மா, சுப்பாரமான ஒரு அம்மா, அவங்க இஸ்ரேல் போய் அந்த உப்பு நிஜமாவே இருக்குதான்னு அந்த சிலையை தொட்டு நாட்டில் வச்சு பார்த்தாக்கலாம். அப்படி ஒரு உப்பா இருந்துச்சா? ಆ ಸ್ತಂಭವನ್ನು ಅದೇ ಸಭೆಯನ್ನು ಅವರು ಹೋಗಿ ನೋಡಿದಂತೆ ನೋಡಿ ಮುಟ್ಟಿ ಇದು ನಿಜವಾಗೂ ಉಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಸಹ ಅದು ರುಚಿ ಸಹ ಮಾಡಿದಂತೆ ಅದು ನಿಜವಾಗೂ ಉಪ್ಪೆ ಆಗ್ತದೆ. அந்த குடும்பம் என்னாச்சு? ಆ ಕುಟುಂಬ ಏನಾಯ್ತು? சரி, மனைவிதே உப்புத்தனை நின்றுட்டாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு லோத்த எங்க போறாரு? ஆண்டவர் காமிச்ச இடத்துக்கு போய்கிட்டு ಹೆಂಡತಿ ಅಂತೂ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. ಲೋಟನ್ನು ತನ್ನ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ದೇವರು ತೋರಿಸಿದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே லோத்து எனக்கு அங்க ஒரு பட்டண சிறிய தேசம் தெரியுது, அங்க போய் இருந்துக்கிறேன். ದೇವರು ಹೇಳುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಲೋಟನು ಹೋಗದೆ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿ ನಾನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ இப்படி விரும்புறியா? ನೀನು ಹೀಗೆ ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ಯಾ? ஓ, ಹೋಗು. கர்த்தருடைய சொல்ல மீறி நம்ம அதிகமா நம்ம கேட்டோம்னா என்ன செய்வாரு? விட்டுருவாரு. ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಮೀರಿ ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ? ನಾವು ಹೇಗೆ ಕೇಳ್ತೇವೋ ದೇವರು ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ನಿನ್ನಿಷ್ಟ, ನಿನಗೆ விட்டுருவாரு. அதனால வர்ற கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்க போற. ಅದರಿಂದ ಬರುವಂತ ಕಷ್ಟವನ್ನು ನೀನೇ ಅನುಭವಿಸುವುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய சொல்ல கேட்கணும். ಕರ್ತನ ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. லோத்தின் பிள்ளைகள் ஒரு ஆலோசிக்கத்தக்கதான தகப்பனோடு படுத்து, ஆண் பிள்ளைகளே இல்ல, மலையில ஒரு குகையில தங்கிட்டு, ஆண் பிள்ளைகளே இல்ல, நம்ம அப்பாவுக்கு பிள்ளையை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி இருவரும் முதல் நாள் ஒரு அக்கா, ரெண்டாம் நாள் தங்கச்சி சயனித்து ரெண்டு கர்த்தர் வெறுக்கக்கூடிய ரெண்டு சந்ததிகளை பெற்றார். ಕರ್ತನು ದೇವರು ಹೇಳಿದಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗದೆ ಹೇಳದೇ ಇರುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ತನ್ನ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ ಸಂತಾನವನ್ನು ಪಡೆದರೆಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತಹ ಸಂತಾನವನ್ನು ಅವರು ಹೆತ್ತರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எவ்வளவு ஒரு அசிங்கமான ஆலோசிகரமான ஒரு சந்ததி. ಅದು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯವಾದಂತಹ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ಇದ್ದರು ಅವರು. அப்படி ஒரு வாழ்க்கை மாம்சத்துக்குரிய விதத்தில் வாழும்போது நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ இப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இது என்னது? ஆலோசிகரமான ஒரு தீய செயல் வேணுமா? நம்ம குடும்பத்துக்கு வேணுமா? ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಇಂಥ ಒಂದು ಜೀವಿತ ಬೇಕಾ? ಇಂಥ ಒಂದು ಸಂತತಿ ಬೇಕಾ? ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತ ವಿಷಯಗಳು ಬೇಕಾ ನಮಗೆ? ஆனா ஆபிரகாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಆ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ಅವನು
ஒரு அசிங்கமான ஒரு சந்ததியை பெற்றெடுத்தார். ಲೋಟನ ಮಕ್ಕಳು ಅಸಹ್ಯವಾದ ಒಂದು ಸಂತತಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 10 தலைமுறை வரைக்கும் அவர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. 10 ತಲೆಮಾರುಗಳವರೆಗೂ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪ್ರವೇಶ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் இந்த சந்ததியில மோவாபிய சந்ததியில வந்த ஒரு பெண்ணு தான் ரூத்துன்னு பார்க்கிறோம். ಮೋವಾಬ್ ದೇಶದಿಂದ ಬಂದಂತ ಸ್ತ್ರೀಯೇ ರೂತಳೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நகோமியினுடைய மகன் ஒருத்திய என்பது மோவாபிய தேசத்துக்கு தான் அவங்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ನಹೋಮಿಯ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮೋವಾಬ್ ದೇಶದಿಂದ ರೂತಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அப்போ இந்த லோத்து இந்த மாம்ச சிந்தை இப்படி நடந்ததுனால தன் பிள்ளையை கிட்டேய படுக்கிற ஒரு அவலட்சம் தனியா போயிடும் போது தன்னுடைய பிள்ளைகளோடு 2 பிள்ளைகளோடு நம்ம போறோமே, பிள்ளைய பிடிக்க வைக்கிறீங்களே, பிடிக்கலாமான்னு நினைக்கலாமா? பிள்ளைகளை தனியா 2 பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போகும்போது இந்த லோத்து இந்த அளவுக்கு பிடிக்கலாமா? வெறித்து தன் பிள்ளைகளோடு சயனித்ததை அறியாதபடிக்கு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ಲೋಟನು ತನ್ನ ಇಬ್ಬರ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುವಾಗ ಆತನು ಮತ್ತನಾದಂತೆ ನನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಮಲಗ್ತಾ ಇದ್ದೇನೆಂಬ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲದಷ್ಟು ಕುಡಿಯಬಹುದು. மாம்ச சிந்தையிலே நாம் வாழ்ந்தோமையானால் தேவனுடைய சிந்தை நமக்குள்ள வராது. ಶರೀರವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಾವು ನಡೆಯುವುದಾದರೆ ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತ ಅವಕಾಶ ನಮಗೆ ಅದು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. தூதர்களுக்கு லோத்து வீட்டுக்கும் தூதர்கள் போனாங்க, ஆபிரகாம் வீட்டுக்கும் தூதர்கள் போனாங்க. ஆனா லோத்தினுடைய மனைவி லோத்தோட சேர்ந்து சமைச்சதாக எங்கேயுமே பார்க்க முடியாது. ಲೋಟನ ಮನೆಗೂ ದೂತರು ಹೋದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಬ್ರಹಾಮನ ಮನೆಗೂ ದೂತರು ಹೋದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಆದರೆ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ಉಪಚರಿಸಿದ ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த வசனத்தை நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கலாம். ನಾವು ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ வாசிக்க வேண்டாம், நேராச்சு. ஆனால் சாராள் வந்து தூதர்கள் வரும் பொழுது சமைத்ததாக பார்க்கிறோம். ಸಾರಳನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ದೂತರು ಬಂದಾಗ ಆಕೆ ಅಡಿಗೆ ಅಂದ್ರೆ ಔತಣವನ್ನು ಅಡಿಗೆ ಮಾಡುವಂತದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆபிரகாம் மூலமாக கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிச்சு கறி சமைச்சிட்டாரு அவரு. ಅಬ್ರಹಾಮನು ಆ ಕೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಕರುವನ್ನು ತಂದು ಆತನು ಅದನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡಿದನೆಂದ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த சாராள் என்ன செஞ்சாங்கன்னா 3 வடி மெல்லி மாவை பிசைந்து சப்பாத்தி ரொட்டி சுட்டது அப்பம் சுட்டதாக நம்ம பார்த்தோம். ಆಕೆ 3 ಸೇರಷ್ಟು ಗೋಧಿ ಹಿಟ್ಟನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಕೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಸುಟ್ಟಳೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அப்ப ஆபிரகாமின் மனைவி எப்படி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்தாங்க, லோத்தின் மனைவி எப்படி கொண்டு வந்தாங்க, இதனிடம் நம்ம அறிந்து கொள்றோம். ಅಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಂದಳು, ಲೋಟನ ಹೆಂಡತಿ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಎಲ್ಲಿಗೆ ತಂದಳೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிற அந்த மனைவி உபசரிக்கும் குணத்தை கொண்டிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತ ಕುಟುಂಬ ಹೆಂಡತಿ ಅವರಿಗೆ ಹೇಗೆ ಉಪಚಾರ ಮಾಡಿದರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. லோத்தின் மனைவி இந்த உபசரிக்கிற குணம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ಲೋಟನ ಹೆಂಡತಿಗೆ ಉಪಚಾರ ಮಾಡುವಂತ ಗುಣ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கணும்? ஆபிரகாமினுடைய சந்ததிகளாகத்தான் நம்ம இருக்கணும். ನಾವು ಯಾರ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அப்படி இல்லாம லோத்தி போல எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு சம்பத்து வேணும், எனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு இருந்தா என்ன கொண்டு போறாங்க? அவங்க என்ன கொண்டு போறாங்க? ಲೋಟನ ಹಾಗೆ ಲೋಟನ ಕುಟುಂಬದ ಹಾಗೆ ಸಂಪಾದನೆ ಐಶ್ವರ್ಯ ಅಂತ ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಸಂಪಾದನೆಯಿಂದ ಹೋದ್ರೆ ಅವರು ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು? சாராளை பற்றி பார்க்கிறோம். சாராளை எல்லா ஜாதிக்கும் தாயாக தேவன் தெரிந்து கொண்டார். ಸಾರಳನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲಾ ಸಂತಾನದವರಿಗೂ ಆಕೆ
ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சாராள் மரித்த பின்பு தன்னுடைய தாய்க்காக துக்கம் கொண்டாடி சாராளுடைய ரூம்லேயே அழுதுட்டு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ಸಾರಳು ಬುದ್ಧಿ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಇಸಾಕನು ಆಕೆಯ ಒಂದು ಇದರಲ್ಲೇ ರೂಮಲ್ಲೇ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಅದೇ ದುಃಖದಲ್ಲಿ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಆ ದುಃಖದಲ್ಲೇ ಇದ್ದನು ಇಸಾಕನು. ஆனால் லோத்தின் பிள்ளைகள் தன்னுடைய தாயை நினைக்காம அந்த துக்கத்தை கொண்டாட முடியாம என்ன ஆனாங்க? தன்னுடைய தகப்பனாரோட இசைந்து தவறுகளான ஒரு சூழலுக்கு உண்டானான். ಯೋಧನ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವಾಗ ತಾಯಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಅವರು ಅದೇ ತಂದೆ ಹತ್ರ ಸಂತಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த அருமையான இந்த வசனங்கள் மூலமாக ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய அந்த ஆபிரகாமின் குடும்பம் போல இருக்குமா, அல்லது மாம்சத்தின் கீழுக்குள்ளாக இருக்கிற அந்த லோத்தின் குடும்பத்தை போல நம்ம வாழணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே ஆவிக்குரிய புருஷனாகிய ஆபிரகாமினுடைய சந்ததியாக நம்ம வாழணும். ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದವುಗಳಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದು ಅಬ್ರಹಾಮನು ಆತ್ಮ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆತನ ಸಂತಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕಾ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ரோமன் 8க்கு மறுபடியும் வந்துருவோமா? ರೋಮಪುರಕ್ಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் 7ஆம் வசனம். 5ರಿಂದ 7ನೇ ವಚನದವರೆಗೆ. ரோமன் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அவனல்ல. யாருடைய சிந்தை நமக்கு வேணும்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இல்லாது. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தாதான் நமக்கு என்னது? ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தை என்னது? ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை எங்க கொண்டு போகும்? மரணத்துக்குள்ளாக போகும். சாட்சியே இல்லாம. அதனால நேரம் ஆயிடுறதுனால படிப்போம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடம் இருக்கின்றது. மாம்சத்தின் சிந்தையை நாம் ஒழித்து கொள்ளும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவியின் சிந்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். எல்லாரும் ಶರೀರವನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ನಮಗೆ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವುದಾದರೆ ನಮಗೆ ಜೀವವು ಸಮಾಧಾನವು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆತ್ಮವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವಂತವರಾಗಿ ಇರೋಣ. தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையே சிந்திக்கணும். தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக வசனம். என்னுடைய எனக்காக நம்ம நினைக்கக்கூடாது. ನಮಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಲ್ಲ, ಇತರರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರಾಗಿ தன்னை போல பிறனையும் நேசி. ನಿನ್ನಂತೆಯೇ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸು. தன்னை போல பிறனையும் நேசிக்கணுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர். ನಿನ್ನಂತೆಯೇ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸು ಎಂಬ ಆ ಪ್ರೀತಿ ಒಳಗೆ ನಾವು ಬಂದರೆ ಎಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿ ಇರಬಹುದು. கிறிஸ்துவின் சிந்தையே மேலாளர்கள் எல்லாருடைய நாமம் அறிவிப்பாங்க. ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕ್ರಿಸ್ತನು ஃபீட்பேக் கொடுத்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆண்டவர்களுக்கு நிர்ணயம் சொல்லியிருக்கேன். We pray 50 minutes. Next வந்து எல்லாரும் வரணும். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.
నువ్వు నడిపించాలి, మీరు కూడా నువ్వు నడిపిస్తావని ఆయన మేము ప్రార్థిస్తున్నాం కదా. ఇంతమంది వార్తలు నేను ఇంతవరకు అని చెప్తున్నాను. ఎంతో మంది రాలేకపోతున్నారు వాటికి ఆయన ఎంతో గొప్పనైనా మేమందరినైనా ఏదో మనసుతో మీరు అయినా ఏది పనికిరాని వాళ్ళు